உலகம் யாவையும் தாமுளவாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம என்றே எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும் யாழமும் புகழுமுண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேரியங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை இராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்டது ஐரதந்தான் தரும் இருகை வேளத்து ராகவன் தன்கதை திருகை வேலை தரமிசை செப்பிட குறுகை நாதன் குறைகழல் காப்பதே வான் நின்று இழிந்து வரம்பு இகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உளனென்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கந்தீர்த்த கடல் வேந்தன் உண்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்துமாம் ராமன் என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களிலே தெரிய கண்டான். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ராமநாம வராணன ஓம் நமைதி. அன்பானவர்களே, உன்னுடைய சக்தி உனக்கு தெரியாமையே இருக்கட்டும். அப்போ தன்னுடைய தவறுக்கு வருந்தி கேசரியும் அஞ்சனாதேவியும் எல்லாரும் இந்த ரிஷிகள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க. ஒரு குழந்தை தானே சரியாமல் செஞ்சுடுத்து, இதுக்கு நீங்கள் மன்னிச்சு நீங்கள் சாவ எமோஷனை சொல்லுங்கணும். அப்போ சொன்னால் ரிஷிகள்லாம் ஞானத்தில் பார்க்குறான், இது சாதாரண குழந்தை இல்லை, சிவாம்சமான குழந்தை. இந்த குழந்தையினால் பின்னால் பகவானுடைய அவதார நோக்கம் நிறைவேற போகிறது. அதனால அப்போ சொல்கிறார், நீ உன்னுடைய சக்தியும் உன்னுடைய பலமும் தெரியாமல் இருப்ப. எப்போ தெரியும்னா உனக்கு உன்னுடைய ராமாவதாரம்னு ஒன்று நிகழ போகிறது. அந்த ராமனை பார்க்கும்போது உன்னுடைய சக்தி எல்லாம் ஒன்று சேர மறுபடியும் கிடைச்சிடும்ங்கிறார். அப்போ கேட்குறார், இந்த ராமனை நான் எப்படி அடையாளம் கண்டுக்கிறதுன்னு கேட்குறார். பெருமாள் தான் வரப்போகிறாருன்னு தெரியறதுங்கிறிய, அவதாரம் பண்ண போகிறாருன்னு. அவர் பெருமாளுங்கிறதுக்கு எனக்கு என்ன அடையாளம் தெரியும்? நானும் சாதாரண வானரமாக இருக்கேன், என்னால் எப்படி தெரியும்னு கேட்டார். அப்போ சொன்னார், நீ யாரை பார்க்கும்போது உன்னுடைய எலும்பு உருக உன்னுடைய மனசில் இருந்து ஒரு அன்பு உருகுதோ பெருக்கெடுத்து வருதோ அப்போ அவர் தான் ராமர் நீ தெரிஞ்சுக்கலாங்கிறார். இதுதான் வால்மீகி ராமாயணத்தில் கோடிட்டு காட்டுறது. பின்னால் ஆஞ்சநேயருடைய கதை தனியாக, ஆஞ்சநேயருடைய மகாத்மியம்னு தனியாக வால்மீகி ராமாயணத்தில் வரும். அவருடைய சூரியனை விழுங்கினது, சூரிய பகவான்கிட்ட கற்றுக்கொண்டது எல்லாம். இப்போ இங்கே ராமன் வர்ற காட்சியை பார்த்த உடனே ஆஞ்சநேயருக்கு என்ன தோணுறதுன்னா, இப்போ அதுக்குண்டான அடையாளங்கள் தெரிகிறது. 3 அடையாளங்கள் சொல்கிறார் கம்பன். என்ன சொல்கிறார்? மேலே கருடன், மயில், இது மாதிரி பறவைகள் ராமன் மேலே வெயில் படக்கூடாதுன்னு பறவைகள் தன்னுடைய சிறகை விரித்து மேலே பறக்கிறது. கீழே ராமன் நடந்துட்டு வர்றார், ராமலட்சுமணர். ராமனுடைய பாதம் பட்ட உடனே ஒரு மலைப்பாங்கில் தான் நடக்கிறார். இந்த மலையில் இருக்கிற கல் பட்ட உடனே இவருடைய பாதம் பட்ட உடனே கல்லெல்லாம் மலர் மாதிரி மென்மை ஆகிடுதான். இப்போ இதை காட்சியை ஆஞ்சநேயர் பார்க்குறார். இப்போ இவரை ராமனை டெஸ்ட் பண்ணணும்ல. சுக்ரீவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுக்ரீவன்ட்ட சுக்ரீவனுடைய தூதனா ராமன்ட்ட போகிறார். ஏன்னா சுக்ரீவன் ஏன் அங்கே இருக்காங்கிறதுக்கு பின்னால் சொல்லுவோம். ரிஷியமுக பர்வதத்தில் பயந்துட்டு இருக்கான், ஒரு குகைக்குள்ளே ஒளிஞ்சிட்டு. இப்போ தன்னை தேடி யார் வந்தாலுமே ஆபத்து எப்போ வேணாலும் வருங்கிற பயத்தில் இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் அனுப்பி, நீ யாரோ மனிதன் செஞ்ச ஆற மாதிரி இருக்குது, போய் பார்த்து கொண்டு வா அப்படின்னார். ஆஞ்சநேயர் ஒரு பிரம்மச்சாரி வேஷத்தில் வர்றார். ராமர் முன்னால் நிற்கிறார். நின்னோட ராமர் கேட்குறார், இந்த அத்துவான காட்டுக்குள்ளே ஒரு பிரம்மச்சாரியாக நீ இருக்கியே, யாரப்பா நீ கேட்குறாரு.
அப்போ ராமன் சொல்கிறார், வஞ்சன திரண்ட கோல மேனிய மகளிர்க்கெல்லாம் ஞஞ்சன தகைவாகி நளிரும் பணிக்கு தேம்பா கஞ்சமுத்தளர்ந்த செய்ய கண்ணையான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமம் அனுமன் என்றார். இந்த பாசனத்துக்கு ரொம்ப அழகாக வாரியார் சுவாமிகள் விளக்கம் சொல்லுவார். மஞ்சன திரண்ட கோல மேனி, மஞ்சினா மேகம். இந்த மேகம் இவருடைய இது எப்படின்னா மேகம் மாதிரி திரண்ட மேனி. இன்னொன்று சொல்லலாம், ஆள் கருப்பாக இருக்கார், அதனால் மஞ்சன திரண்ட மேனி, கருமுகிலான மேகம், கருத்த அது என்ன பண்ணணும்னு கேட்டால் மழையாக பொழிகிறது. யாருக்கு? ஒருத்தருக்கு அதே மழை நன்மை செய்கிறது, இன்னொருத்தருக்கு அதே மழை கெடுதலாக இருக்குது. அரக்கர்களுக்கெல்லாம் கெடுதலாகவும் நல்லவருக்கு நீ துணைவனாகவும் இருக்க போகிற. மஞ்சன திரண்ட மேனி. மகளிர்க்கெல்லாம் நஞ்சனத்து அகைதாகி, சீதையை தவிர மற்ற பெண்கள் உன்னை நினைச்சா நீ நஞ்சாயிடுவ. மகளிர்க்கெல்லாம் நஞ்சன திணையதாகி நளிர் இரும் பணிக்கு தேம்பா கஞ்சம் ஒத்தளர்ந்த செய்ய கண்ணா, அழகான கண்களை உடைய நீ யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமம் அனுமன் என்றான். அஞ்சனாதேவிங்கிறவளுடைய வயிற்றில் பிறந்தவனா என் பேர் அனுமன் தான். அடுத்தது சொல்கிறான், இம்மலை இருந்து வாழும் எரிகதிர் பரிதி செல்வன் செம்மலுக்கு ஏவல் செய்வேன் தேவ நம் வரவு நோக்கி விம்மலுற்றுணையன் யான் ஏவ வினவிய வந்தேன் என்றான். எம்மலை குளமும் தாள இசை சுமந்தெடுத்த தோழான். இப்போ இந்த மலையினுடைய பகுதியில் ரிஷிமுக பர்வதத்தில் என்னுடைய எஜமானனாகிய சுக்ரீவன், என்னுடைய அரசனாகிய சுக்ரீவன் இருக்கார். சுக்ரீவன் யாருன்னு கேட்டால் சூரியனுடைய அம்சமாக பிறந்தவன், எரி கதிர் பரிதி செல்வன்கிறார். இப்போ இதில் ஒரு நுணுக்கமான விஷயம் என்னன்னு கேட்டால், சபரி சொன்னது அதுதான். உன்னுடைய யாரோட உறவு கொள்ளணும்னா சுற்றமும் சூழனா, ஏதோ ஒரு தொடர்பு உள்ளவனோட உறவு கொண்டோன்னா நமக்கு வழி சுலபமாக கிடைச்சிடும். இப்போ அதனால தான் சொல்லுவார், இப்போ ஆண்டாள் நாச்சியார் என்ன சொன்னான்னா, அதே எண்ணம் உள்ளவர்கள் ஒன்று சேரணும். நமக்கு நேர் மதுரா உள்ளவனோட நம்ம கூட்டு வச்சுருந்தோன்னா நமக்கு ஆபத்து. அவன் ஒரு பக்கம் இருப்பான். தவளையும் எலியும் நண்பர்களானது கதை தான் இல்லையா? ஒரு கதை தெரியும், தவளையும் எலியும் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆவோன்னு தான். 2 காலை கட்டின்னு தான். ஒரு கழுகு வந்த உடனே என்ன பண்ணுது? தவளை தண்ணிக்கு இழுத்துது, எலி ஒரு பொந்துக்கு இழுத்துது. 2 இழுத்துனது கடைசியாக சுலபமாக 2ஐயும் சேர்த்து தூக்கின்னு போயிடுது கழுகு. அப்போ என்னன்னு கேட்டால், சேரிடம் அறிந்து சேர்னு ஒரு பழமொழி ஔவையார் சொல்லுவாள். ஒரு நண்பனாக ஒருத்தனை ஏற்றுக்கணும்னா எல்லாரையும் சுலபமாக நண்பனாக ஏற்றுக்கக்கூடாது. தகுதி தரம் அறிந்து சேர்த்துக்கணும். அப்போ தான் அது நமக்கு நன்மை பயக்கும். இல்லாட்டி அந்த சேர்க்கையினால் நமக்கு கெடுதல் வந்துடும். அதனால தான் சத்சங்கம்னு பேர். சத்துனா நல்ல விஷயங்கள், சத்துனா நல்ல விஷயம்னு அர்த்தம். நல்ல விஷயத்தை பேசக்கூடியவர்கள், நல்ல விஷயத்தோடு நல்லார் ஒருவரோடு இணங்கி இருத்தல் நல்லது. நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லார்தம் குணங்கள் உரைப்பதும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருத்தலும் நன்றே. 4 வார்த்தை சொன்னான். நல்லாரை காண்பது நன்று ஔவையார் சொன்னது. நல்லவங்களை பார்த்தாவே அதுவே ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதனால தான் இன்றைக்கி நம்ம ஆச்சாரியார்களை பார்க்குறோம். அவளுடைய தீட்சண்யம் கண் பார்வைப்பட்டாவே நன்று. நல்லாரை காண்பதும் நன்றே. அடுத்தது நல்லார் சொல் கேட்பதும் நன்றே. நல்ல விஷயங்கள் தெரிஞ்சவங்க நல்லவங்க சொல்கிறத கேட்குறதே நன்று. அதை ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ கேட்டாவே நல்லது வந்துடும். நல்லார் சொல் கேட்பதும் நன்றே. நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே. அந்த நல்ல மனுஷர்கள், நல்ல ஞானிகள், நல்ல சத்சங்கத்தில் உள்ளவாளை பற்றிய பேச்சு பேசுறது நல்லது. நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே. அவரோடு இணங்கி இருத்தலும் நன்றே. அவரோடு சேர்ந்து இருக்கிறது ரொம்ப நன்று. அடுத்தது அதுக்கு நேர்மாறாக சொன்னால், தீயாரை காண்பதும் தீதே, தீயார் சொல் கேட்பதும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே, அவரோடு இணங்கி இருத்தலும் தீதே. இது கேட்கவே வேண்டாம். தீயாரை காண்பதும் தீதே. ஏதோ ஒருத்தன் கொலை பண்ணுறான், அதை பார்த்தாச்சுன்னா அதுவே ஆபத்து. போலீஸ்லாம் போய் சாட்சி சொல்ல வேண்டியது வரும் இல்லையா? நாம் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு கட்ட காட்சியை பார்த்துருப்போம், அதுக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சிட்டு இருக்கணும். தீயாரை காண்பதும் தீதே, தீயார் சொல் கேட்பதும் தீதே. அவன் சொல்கிறது கேட்டால் அதுக்கு மேலே ஆபத்து. தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே. ஒருத்தனுடைய கெட்டவன்கிறவனுடைய குணங்களை பற்றி நம்ம விஸ்தாரமாக சொன்னோன்னா அதுவே நமக்கு ஆபத்து. அப்புறம் அவரோடு இணங்கி இருத்தல் தீதே. பார்க்க இது எதுக்காக சொல்கிறேன்னா,
அப்போ ராமனுக்கு வந்து சுக்ரீவன், ஆஞ்சநேயர் வந்து சுக்ரீவன் யாருங்கிறத உணர்த்துறார். நீ சூரிய வம்சத்தில் வந்தவன் இல்லையா ராமர். ராமருடைய வம்சம் சூரிய வம்சம், ரவிகுல சிரோத்தமன் பேர். சூரியனை தன்னுடைய மூதாதையராக வழிபடுறது போன தடவை சொல்லும்போது சொன்ன அகஸ்தியர் சொன்னார், நீ தினமும் சூரியனுக்கு அர்க்கியம் கொடுக்கணும், சந்தியாவதனம் பண்ணணும், சூரியனை தினமும் நினைக்கணும். இப்போ சயின்ஸில் சொல்கிறான் தினமும் காலையில் சூரிய ஒளியில் நில்லுங்கிறான். எதுக்கு? கொரோனாக்கு நல்லதுன்னு. இதை அப்போவே சொல்லிக்கான். காலப்புறம் இதோட சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கோ, பண்ணினா கண்ணுக்கு நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும்னு. நாம் கேட்கல. இப்போ சயின்ஸில் விஞ்ஞானி சொல்கிறான் சூரிய ஒளி மேலே படணும். நம்ம சூரியனே பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்கோம். சூரியன் உச்சி கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்ப்போம். அப்போ இதை சொல்கிறார். பின்னால் அகஸ்தியர் பின்னால் சொல்லுவார், ராமன் வந்து ராவணனை ஜெயிக்க முடியாமல் தவிக்கும் போது அப்போ அகஸ்தியர் வந்து உபதேசம் பண்ணுவார். ஆதித்ய ஹிருதயம்னு சொல்லுவார். நீ உன்னுடைய குல முதல்வனாகிய சூரியனை நீ நமஸ்காரம் பண்ணி போகிற துவங்கு, அப்போ உனக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லி ஆதித்ய ஹிருதயம்னு உபதேசம் பண்ணுவார். இப்போ சூரியனை பற்றி அவ்வளோ உயர்வாக சொல்லுவார்கள். ஜாதகத்துலேயும் சூரியன் உச்சமாக இருந்ததுன்னா அவளுக்கு நல்ல அறிவு இருக்கும், அவளுக்கு அவளை யாராலையும் எதிர்க்க முடியாதுன்னு ஜாதக ரீதியாகவும் பலன் உண்டு. இப்போ அது ஆஞ்சநேயர் குறிப்பாக சொல்கிறார். நான் யாருக்குன்னா சூரியனுடைய அம்சமாக பிறந்த சுக்ரீவனுடைய துணைவன் நான். அவனுக்கு ஏவல் செய்கின்றேன். அதனால நான் இம்மலை இருந்து வாழும் எரிகதிர் பரிதி செல்வன் செம்மலுக்கு ஏவல் செய்வேன் தேவா நும் வரவு நோக்கி விமலுற்றாயன் யான். உன்னோட வரவு எப்போ வரும்னு சொல்லி நாங்கள்லாம் காத்துட்ருக்கோம். எம்மலை குரம் தர்ம நீ இது என்னுடைய குலத்தை காப்பாற்ற நீங்கள் வரணும்னு சொல்லார். இப்போ ஆஞ்சநேயருடைய வார்த்தையை பார்த்தோன்னா ராமனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன ஆச்சரியம்னு கேட்டால், நீ யாருன்னு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். இவன்கிட்ட இது யாருன்னு கேட்ட உடனே 2 பாடலில் தான் யாருங்கிறதையும் சொல்லி சந்திக்க வேண்டிய நோக்கத்தையும் ஆஞ்சநேயர் சொல்லிட்டார். இப்போ இல்லாத உலகத்தெங்கும் ஈங்கவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்றென்றே யார்கொள் இச்சொல்லின் செல்வன் வில்லார் தோல் இலையை விரிஞ்சனோ விடைவெல்லானோ. லக்ஷ்மணரை பார்த்து ராமர் கேட்குறார், அப்பா இவனை பார்த்தா சாதாரண ஒரு பிரம்மச்சாரியாவோ மனுஷனாவோ தெரியல, கல்லாத கலையும் வேத கடலுமே காட்சி என்னும் இல்லாத உலகத்தெங்கும் ஈங்கவன் இசைகள் கூற. இவன் பேசுகிறத பார்த்தா பேசுகிறதுக்கு 5-6 வார்த்தை உண்டு. விழித்தான், கேட்டான், சொன்னான், அரைந்தான், இப்படி பல வார்த்தைகள் உண்டு. இசைத்தான்னு ஒரு வார்த்தை உண்டு. அவன் சொல்கிறத கேட்காத சில பேர் பேசினாவே கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்கும். அவன் இசைவாக இருக்குமா. இசைனா என்ன அர்த்தம்னா பிசுறு இல்லாமல், எந்த வகையான பிசுறும் இல்லாமல் அழகாக பேசுவார்கள். ஆஞ்சநேயர் பேசினது எப்படி இருக்குன்னா, இல்லாத உலகத்தங்கும் ஈசவன் ஈங்கவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே காட்சி. இவனை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இவருக்கு தெரியாத விஷயமே இல்லைங்கிற மாதிரி இருக்குது. வேதத்தினுடைய சொரூபமாக இருக்கார் ஆஞ்சநேயர். கல்லாத கலையும் வேத கடலுமே காட்சி என்னும் இது அவ்வளோ என்னதுன்னா இவன் சொல்லாலே தோன்றிட்டன்றோம். இவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லேருந்து தோன்றிட்டு யார்கொள் இச்சொல்லின் செல்வன். இல்லை, இந்த சொல்லின் செல்வன்கிற பட்டம் ராமர் மூலமாக கம்பன் கொடுக்குறார். ராமாயணம் பூரா பார்த்தோம்னா ராமன் யாரையுமே பாராட்டினது கிடையாது. யாரையுமே ராமன் வந்து ரொம்ப உயர்வாக பாராட்டினதே கிடையாது. ராமன் வந்து அங்கீகரிப்பானே தவிர உன்ன மாதிரி உண்டா ராமன் ஸ்துதி பண்ண ஆள் ஒரே ஆள் ஆஞ்சநேயர் தான். அதனால தான் ஆஞ்சநேயருக்கு வந்து ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் வந்து ராமனை விட பல இடங்களில் வசந்துடுவார். ஆனால் அவர் உயர்த்த மாட்டார், தன்னை உயர்த்திக்க மாட்டார், அவர் தாழ்வாக தான் இருப்பார். ஆனால் கம்பனோ புராணிகர்கள் எல்லாருமே ஆஞ்சநேயரோட ராமரை விட ஒருபடி ஆஞ்சநேயர் வசத்திடுவாங்க. ஏன்னு கேட்டால் அவருடைய அடக்கத்தினால அவருக்கு அந்த பணம். அதை ராமனே சொல்கிறான், கல்லாத வேத இல்லாத உலகத்தெங்கும் ஈங்கவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே காட்சி என்னும் சொல்லாலே தோன்றிற்றன்றோய். இப்போ கம்பன் வந்து ஆஞ்சநேயருக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும்னு நினைக்கிறார். யார் மூலமாக கொடுக்குறான்னு, கம்பன் வந்து பல பேருக்கு பட்டம் கொடுப்பார்.
தானே டைரெக்டாக கொடுத்துருவார். எல்லா இடங்களையும் வரும்போது கவிதையில் வந்துடும். இப்போ ராமனுடைய வாயினால் ஆஞ்சநேயருக்கு இவன் சொல்லின் செல்வன்கிறார். இந்த சொல்லின் செல்வன்கிற வார்த்தைக்கு விளக்கம் சொல்லி பல அறிஞர்கள் மணிக்கணக்காக பேசியிருக்காங்க. இப்போ சொல்லின் செல்வன் யார் யாருக்கும் பட்டம்லாம் கிடைக்கிறது அது ஒரு பக்கம். உண்மையான சொல்லின் செல்வன் யாருன்னா ஆஞ்சநேயர் தான். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ராமாயணத்தில் பார்த்தோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இல்லை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இவரை பார்த்து ஒரு சந்தேகம் வருது இவருக்கு. இவரை பார்த்தா ஏதோ தேவாம்சமாக இருக்குது. கேட்குறார், விரிஞ்சனோ விடைவெல்லானோ பிரம்மாவா இருப்பாரோ இல்லாட்டி விடைவெல்லானோனர் சிவனோ பிரம்மனோங்கிறார். மகாவிஷ்ணுன்னு சொல்லலை. ஏன் இவர் மகாவிஷ்ணு தானே. மும்மூர்த்திகளில் இவர் பார்க்கும்போது எனக்கு பிரம்மாவா சிவனான சந்தேகமாக இருக்குங்கிறார். விரிஞ்சனோ விடைவெல்லானோ. ஏன்னா பிரம்மாங்கிறவர் வார்த்தைக்கு அதிபதி. வேதஸ்வரூபமா இல்லையா பிரம்மா? நான் மறைகளை அவர் தான் வச்சுட்டு இருக்கார். வேதஸ்வரூபமாகவும் இருக்கார். அதே நேரத்தில் உருவத்தில் பார்த்தா எப்படி இருக்கார்? ஆஞ்சநேயர் சிவாம்சமாக இருக்கார். ஆனால் இவர் பிரம்மாவா சிவனான்னு தெரியலையே. இவருடைய சொல்லுடைய பிரவாகத்தை பார்த்தா சுருங்க சொல்லி விருங்கி வைத்தார். சுருக்கமாக தன்னை யாருன்னு அறிமுகப்படுத்தி தான் வந்திருக்கிற காரியம் என்னங்கிறதும் ரெண்டே பாசுரத்தில் ரெண்டே பாடல்களில் விளக்கிட்டாரே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய ராமன் என்ன விஷயம்னு கேட்குறார். என்னுடைய அரசனாகிய சுக்ரீவன் உங்களை பார்க்கணுன்னு தான் ரொம்ப காத்துட்ருக்கார். உங்களுடைய வரவுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம், வாங்குவோன்னு உடனே அழைத்து கொண்டு ரிஷ்யமுக பர்வதத்தை நோக்கி போகிறார்கள் என்றதோடு கூறி கிஷ்கிந்தா காண்டம் இப்பொழுது தொடங்குகிறது. ஏற்கனவே கிட்டத்தட்ட 4 காண்டங்களை தாண்டிட்டோம். கிஷ்கிந்தா காண்டம் அடுத்தது. அது சுருக்கமான காண்டம்னாலும் அது நிறைய தத்துவங்கள் நிறைந்த காண்டம். அது இனிமே தான் ராமனுடைய வல்லமை, ராமனுடைய துன்பம், மனித வாழ்க்கையினுடைய தத்துவங்களை பூரா இனிமேல் தான் புரிஞ்சுக்குவோம். இதுவரை ராமன் ஞான மார்க்கத்தில் போனார் இல்லையா? எல்லா ரிஷிகளை பார்த்தார், நிறைய பேருக்கு சாப விமோசனம் கொடுத்தார், நிறைய நண்பர்களை சேர்த்துக்கொண்டார். இனிமே அந்த ராம கைங்கரித்து ராமனுடைய அவதார நோக்கத்தை நோக்கி இனிமேல் தான் போக போகிறார். அடுத்தது கிஷ்கிந்தா காண்டமும் யுத்த காண்டமும் ராமாயணத்தில் பீக். இன்னொன்று கிஷ்கிந்தா காண்டத்தில் தான் ராமனுக்கு ஒரு கரும்புள்ளி. இதுவரைக்கும் ராமனை யாருமே குறையே சொல்லலை. நான் ஏற்கனவே சொன்னேன், ராமாவதாரத்தில் ராமனை கடிந்து கொண்டவர்கள் 2 பேர் தான். ஒருத்தர் ஜடாயு, இன்னொருத்தர் வாலி. ஜடாயு எதுக்காக கடிஞ்சினார் பார்த்தோம். ஜடாயு தந்தை ஸ்தானத்தில் உள்ளவர். அவர் கடிஞ்சிக்கிறார். எதுக்காக கடிஞ்சிக்கிறார்? நீங்கள் 2 ஆம்பளைங்க கூட இருந்து காட்டில் தனியாக ஒரு பொம்மநாட்டியை தனியாக விட்டுட்டு போயிட்டு பறி கொடுத்துட்டு இப்போ உலகத்தையே அழிச்சிடுவேன்னு புறப்படுற அவனுக்கு அறிவிருக்கான்னு கேட்குறாரு. இப்போ ராமனை யாருமே துதி பண்ணவர்கள் தானே தவிர கடிந்தவர்கள் கிடையாது. கடிந்தவர்கள் ஒன்று ஜடாயு, அவர் ராமனுடைய நன்மைக்காக கடிந்து கொண்டார், ராமனுடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக. இன்னொருத்தன் வாலி. ஜடாயும் மோட்சம் அடைந்தார், வாலியும் மோட்சம் அடைந்தான். சொல்லும்போது வாலி மோட்சம்னு வரும், ஜடாயு மோட்சம். 2 பேருமே விலங்கினங்கள். நல்லா யோசிக்கணும் இல்லையா? ஜடாயு பறவை, வாலி வானரம். 2 விலங்கினங்களுக்கு மோட்சம் கொடுக்குறார். 2க்கும் வித்தியாசம் இருக்குது. அது பின்னால். அதனால் அந்த கிஷ்கிந்தா காண்டத்தை அடுத்த வாரத்திலிருந்து தொடருவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மகராஜ் கி ஜெய், ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரி அருளாத இறைவா நீதாராய் பறையேலுரம்பாவாய். எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சேவோம். மற்ற நம் காமங்கள் மாற்றேல வரும்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறு அரும்பாவா. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண
கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா. எல்லோருக்கும் நன்றி. நீங்கள்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு சொல்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த வகையில் ஆதரவு கொடுக்கக்கூடிய உங்களுக்கு என்ன கேட்டால், இந்த கொரோனா நேரத்தில் நம்மளாம் தனிமையில் இருந்து கொண்டு போர் அடிக்குது அப்படின்னு பொழுதே போகலைன்னு வருத்தப்படக்கூடிய நேரத்தில் இந்த சத்து விஷயமாக பேச கேட்க கலந்துரையாடுறது ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு பாக்கியம். ஏன்னா ராமனுடைய நாமாவை எங்கெங்கெல்லாம் ராமநாமா வளைக்கிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருந்து அனுகிரகம் பண்ணுறாருன்னு பேர். அதனால் ஆஞ்சநேயருடைய கதையும் ராமனுடைய நாமாவை சொல்லக்கூடிய பாக்கியம். அந்த அளவுக்கு பண்டிதனாக நான் இல்லாட்டாலும் ஏதோ நான் ஒரு என்னால் வாய்க்கு தெரிஞ்ச அளவுக்கு உளரக்கூடிய விஷயங்களை கம்பன் சொல்லும்போது சொல்கிறான். நான் பித்தர் பைத்தியக்காரன் பேசினதெல்லாம் ஒரு வார்த்தையை எடுத்துக்கலாமான்னு அப்படி ராமன் அப்படி சொல்லும்போது, கம்பனே அப்படி சொல்லும்போது நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? அதனால் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசுகிறேன். என்னன்னா, நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம எளிய நடையில் ராமாயணத்தை பின்காலத்தில் உள்ளவர்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணுங்கிறக்காக இது ரெக்கார்டும் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பின்னால் பெரிய பெரிய சத்து விஷயங்களை ரொம்ப ஞானத்தோடு சொல்லக்கூடிய பாக்கியவான்களுக்கு நடுவில் நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவு கேட்டின் அளவில் என்னுடைய அனுபவத்தில் தெரிஞ்சதை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கும், நீங்கள் கேட்கக்கூடிய நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்வத்தோடு கேட்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு படிக்கணுங்கிற எண்ணம் உண்டாகுது. இல்லாட்டி நானும் படிக்க மாட்டேன் இல்லையா? நான் இதுக்கு படிக்க போகிறேன். இப்போது உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அல்லது சொல்லணுங்கிற ஒரு ஆர்வத்தில் எனக்கு படிப்பதற்கு என்ன நீ பார்த்தா உங்களுக்கு தான் புண்ணியம் கேட்குறத விட. ஏன்னா என்னை தூண்டி என்னை படிக்க வைக்கிறீங்க இல்லையா? அந்த புண்ணியத்தில் உங்களுக்கும் பங்குண்டு. நம்ம போய் ஒரு இடத்துல போய் ஒரு சொற்பொழிவு நடக்கக்கூடிய இடத்துல போகிறதுக்கு வாகன வசதி மற்ற இதெல்லாம் இல்லாமல் இருந்த இடத்துல எனக்கு சொல்வதற்கும் அது கேட்பதற்கும் பாக்கியம் செய்த நீங்களும் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி இறைவனுடைய திருவருளை வேண்டி நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம்.